நீங்கள் கேட்குறது முழுசாக உங்களுக்கு வேணுமா? முழுமையான ஆசீர்வாதம், முழுமையாக, அதாவது ஒரு ஃபுல்ஃபில்லாக வேணுமா? பிரதர் சிஸ்டர், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் லார்ட், ஓகேவா? உங்களுக்கு முழுசாக வேணும்னா நீங்களும் இந்த விஷயத்த முழுசாக பண்ணிவிடுங்க. முழுசாக கொடுத்துறேன்னு நான் இல்லைங்க, ஆண்டவர் சொல்கிறார். வார்த்தைக்குள்ளே போயிட்டா நான் தெளிவுபடுத்திடுறேன். முழுசாக இருந்து முழுசாக பெற்றுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வார்த்தைக்குள்ளே போயிடும், குழப்ப விரும்பல. மத்தேயு எழுதின புத்தகம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இயேசு உங்களை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஓகே, இதான் முதலாம் கற்பனை, இதை பண்ணுங்க. ஓகே, அடுத்ததெல்லாம் விட்டுருங்க. இதான் பிரதான கற்பனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி சபைக்கு போகும்போது ஆண்டவரே சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து யாருக்கிட்டனா பிரிக்கல அப்படின்னா அவன் மேலே ஆத்திரம். அங்கே தான் சொல்கிறார், அன்பு குருவாயாக. ஆண்டவர் அன்பு குருனா ஆண்டவரே அதுக்கு தானே வந்தார். நம்ம மேலே நம்மளே ஒரு பாவி, நம்ம பண்ணுற அக்கிரமம் அநியாயம்லாம் முன்னாடியே அவர் தெரியும். ஆனாலும் அவர் நமக்காக வந்து அடிமை ரூபம் எடுத்து அடிக்கப்பட்டு மாறி தூவி தெளிந்து இன்றைக்கி நம்ம கூட இருந்து வார்த்தையினால சொல்கிறாரு, உனக்கு நீ கேட்குற என் அன்பு மகனே மகள் இந்த வார்த்தையை கேட்குறல, உனக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்துறேன், நீ ஃபுல்லாக வந்துரு, என்ன கிடைக்க போகுது நீ பண்ணுறதில்ல? வார்த்தையை படிக்கிற, பைபிள் படிக்கிற, அந்நிய பாஷை பேசுகிற, எல்லாம் பண்ணுற, ஆனால் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன். ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லையே உங்ககிட்ட ஆடிட்டார். முழுமையான ஆசீர்வாதத்தை பெறணும். இன்னும் உங்களுக்கு முழுமையான காரியங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் ஒரு சில விஷயங்கள் அறகுறையாக தடைப்பட்டிருக்குன்னா அது காரணம் இதுதான். ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற ஒரு முழுமையான அன்போடு ஆண்டோடத்தில் வந்து சரண்டர் ஆகிடுங்க. வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. இதனால இல்லாமல் போய்ட்டு 10 சோத்திரம் மாமியார் இல்லையா? லவ் யூ.